ஸோ பாருங்கள் மார்ஜினல் காஸ்டிங் ஃபார்முலா. ஸோ இதெல்லாம் தான் மார்ஜினல் காஸ்டிங்ஸில் வர ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் மார்ஜினல் காஸ்டிங்னா என்ன அப்படின்னா, ஸோ மார்ஜினல் காஸ்டிங் அப்படின்றது வந்து ஒரு டெக்னிக். ஸோ அந்த டெக்னிக் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ராடக்ட்டோட ப்ராஃபிட்டபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ மார்ஜினல் காஸ்ட்டுக்கு வந்து இன்னொரு நேம் வந்து வேரியபிள் காஸ்ட். மார்ஜினல் காஸ்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஒரு பேசிக் ஈக்குவேஷன் தான். ஸோ என்ன அப்படின்னா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். ஸோ சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பேர் வந்து கான்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட்டு அந்த கான்ட்ரிபியூஷன்லேருந்து நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணும்போது, அதாவது மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து ப்ராஃபிட். ஸோ இது வந்து ஒரு பேசிக் ஃபார்முலா. ஸோ மோஸ்ட்டு நம்மளுக்கு இந்த மார்ஜினல் காஸ்டிங்கில் நிறைய ஃபார்முலாஸ் வந்து இந்த ஃபார்மேட்டில் இருந்து தான் பிரேக் டவுன் ஆகிருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பிவி ரேஷியோ பார்க்கலாம், அதாவது ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ. ஸோ இந்த பிவி ரேஷியோ வந்து முக்கியமாக இந்த கான்ட்ரிபியூஷன் அண்ட் சேல்ஸோட ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுகிறது தான் இந்த பிவி ரேஷியோ. ஸோ பிவி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு, அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை சேல்ஸ். ஸோ நம்மளுக்கு சம்மில் கான்ட்ரிபியூஷன் டேரெக்டாக கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட் மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி இதை போடணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு இயரோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தா நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் பிவி ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுவே நம்மளுக்கு வந்து 2 பீரியடோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஸோ பாருங்கள், when profit and loss and sales of 2 periods are given. ஸோ அந்த மாதிரி 2 பீரியட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போ பிவி ரேஷியோ வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ அது என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் ப்ராஃபிட் டிவைடட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ் இன்டூ 100. ஸோ இது வந்து நம்ம சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தேர்ட் வந்து நம்மளுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் இருக்குது. ஸோ பிஇபி. ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னா அதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ் பாயிண்ட். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா அது வந்து நம்ம பிரேக் ஈவன் வால்யூம், அதாவது யூனிட்ஸில் கண்டுபிடிக்கும் போது ஒரு ஃபார்முலா, அதே மாதிரி பிரேக் ஈவன் சேல்ஸ், அதாவது ருபீஸில் கண்டுபிடிக்கும் போது ஒரு ஃபார்முலா. அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வால்யூம், அதாவது யூனிட்டில். ஸோ அதுக்கு வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைட் பை கான்ட்ரிபியூஷன். தென் வந்து நம்ம பிரேக் ஈவன் சேல்ஸ், அதாவது ருபீஸில் கண்டுபிடிக்கும் போது ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைட் பை பிவி ரேஷியோ. ஸோ மேலே நம்மளுக்கு வந்து நியூமரேட்டரில் சேஞ்சஸ் வரல, அதுதான் ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்குது. கீழே டினாமினேட்டரில் மட்டும் யூனிட்ஸ் அப்படின்னா கான்ட்ரிபியூஷன், தென் ருபீஸ் அப்படின்னா பிவி ரேஷியோ. ஸோ